இல்லை, இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மக்களே எதிர்பார்க்க நிறைய கேள்விகள் இருக்கு. கட்சிக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இது போல சம்பவங்கள், இது போல பேரிழப்புகள், உயிரிழப்புகள் நடந்தது கிடையாது. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே எங்கேயுமே நடந்தது கிடையாது. நாளைக்கு எந்த கட்சி வந்தாலும், எந்த கட்சி நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடந்தாலும், நாளைக்கு அந்த கட்சியின் மேலேயே பழிய போட்டாங்க. திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் வெறும் அந்த ஆட்சி அந்த நினைப்புலயே அவங்க இருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே ஒரு தவறு என்னன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்துல யார் எதிர்கட்சி தலைவரோ மற்றவங்களே கேள்வி கேட்டா அதுக்கு தான் பதில் சொல்லும். ஆனா சபாநாயகர் என்ன செய்யறாரு, முதலமைச்சர் பேசிடுவாருன்ற. அப்பதான் எடப்பாடியார் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் எல்லாமே தலைகீழா நடக்குது, இது என்ன மரபு அப்படின்னு. இது மக்கள் நெருக்கடி மிகுந்த இடம், கூட்டம் போடுறதுக்கு ஏற்ற இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ப மறுத்த இடத்த நீங்க மறுபடியும் எப்படி இப்ப தாவேக்காக்கு கொடுப்பீங்க? ஒரு 30,000 பேர் கூடுற இடத்துல. சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்று சட்டப்பேரவையில் கரூர் சம்பவம் ஒட்டி அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பின கேள்விகள், அது தொடர்ந்து ஒரு காரசாரமான ஒரு விவாதம் நடந்துச்சு. தொடர்ந்து அதிமுக வெளிநடப்பை பண்ணாங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து? திமுக தரப்புல இருந்து அதிமுகமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரியான பதில் கொடுக்க மாட்டாங்க, முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மக்களே எதிர்பார்க்க நிறைய கேள்விகள் இருக்கு. கட்சிக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இது போல சம்பவங்கள், இது போல பேரிழப்புகள், உயிரிழப்புகள் நடந்தது கிடையாது. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே எங்கேயுமே நடந்தது கிடையாது. அப்போ இதுக்கான காரணம் என்னன்றது நீங்க அலசி ஆராயணும். மொத்தத்தையும் கொண்டு வந்து ஒரு கட்சி மேலேயே பழி, அந்த தலைவர் மேலேயே பழியை போட்டது இது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் போட்டுற முடியும். நாளைக்கு எந்த கட்சி வந்தாலும், எந்த கட்சி நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடந்தாலும், நாளைக்கு அந்த கட்சியின் மேலேயே பழிய போட்டுறலாம். அது இல்லாமல் ஒரு பரந்துபட்ட பார்வையில் எல்லா பக்கத்துலேருந்தும் இன்வெஸ்டிகேஷன் நடைபெற வேண்டும். எந்த பக்கம்லாம் குறை இருக்குது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சாதான் நாளைக்கு இது போல் ஒரு இழப்பு நடக்கக்கூடாது அப்படின்ற பக்கத்தில் எடப்பாடியாரும் பிஜேபி மற்ற கட்சிகள் இருக்குது. திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் வெறும் அந்த ஆட்சி அந்த நினைப்புலயே அவங்க இருக்கிறாங்க. இது ஆட்சி அதிகாரத்தை தாண்டி இதுல என்ன தவறுகள் நடந்திருக்குதுன்றதை பார்க்கணும். அதை தான் எடப்பாடியார் சட்டமன்றத்திலே கேட்கணும். நேற்று என்னென்ன விதி 56 பிரகாரம், விதி 52 பிரகாரம் 0 ஹவர்ஸில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அது கேள்வி கேட்கும்போதே ஆரம்பத்திலேயே ஒரு தவறு என்னன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்துல யார் எதிர்கட்சி தலைவரோ மற்றவங்களே கேள்வி கேட்டா அதுக்கு தான் பதில் சொல்லும். ஆனா சபாநாயகர் என்ன செய்யறாரு, முதலமைச்சர் பேசிடுவாருன்ற. அப்பதான் எடப்பாடியார் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் எல்லாமே தலைகீழா நடக்குது, இது என்ன மரபு அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகுதான் முதலமைச்சர் பொறுப்பா பதில் சொல்லணும். முதலமைச்சர் சொன்ன பிறகு நாங்க கேள்வி கேட்கறது எப்படி அது முடியும் அப்படின்றது. ஆனால் அதையும் பொறுத்துக்கிட்டு அங்கே இருந்தாங்க, ஏன்னா முக்கியமான பிரச்சனை இருந்தாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சர் பேசலேருந்து என்ன பதில் இருக்குதுன்னா, செந்தில் பாலாஜி என்ன பேசினார் வெளியே, அதே மாதிரி தான் அந்த பதில்கள் தான் இருக்குது வெளியே, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. சரி, அதுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடியார் கேட்குற கேள்விகள் என்ன தெரியுமா, நீங்கள் ஆட்சியாளர், அதெல்லாம் அரசியல் பேச்சு வேறு, எல்லாமே அரசியல் கட்சி ஆளுங்கட்சியை குற்றம் சொல்லுது, அவங்க எதிர்கட்சியை குற்றம் சொல்லுது வேறு. அவர் கேட்குற முக்கியமான கேள்விகள், வேலுசாமிபுரம் பகுதியை எதுக்கு கொடுத்தீங்க? அவங்க 6-7 பகுதி கேட்கும்போது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ரவுண்டானா கேட்டாங்கல்ல, அது ஏன் கொடுக்காம இந்த இடத்த எது கொடுத்தீங்க? போன ஜனவரியில் தான் அதிமுகவுக்கு இந்த இடம் புறக்கணிச்சிங்க. மாவட்ட அளவில் ஒரு கூட்டம் போடுறதுக்கு 2000-3000 பேர் கூடுற ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, இந்த இடம், இந்த வேலுசாமிபுரம் நீங்கள் கேட்குறீங்க, இதை கொடுக்க முடியாது, இது மக்கள் நெருக்கடி மிகுந்த இடம், கூட்டம் போடுறதுக்கு ஏற்ற இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்போ மறுத்த இடத்த நீங்க மறுபடியும் எப்படி இப்போ தாவேக்காக்கு கொடுப்பீங்க? ஒரு 30,000 பேர் கூடுற இடத்துல 3000 பேர் கூடுறதுக்கே அந்த இடம் வேலைக்கு ஆகாதுன்னு நீங்க இப்போ 30,000 பேருக்கு எப்படி கொடுப்பீங்க? இதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? இதுக்கு என்னது, இல்லை நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு கொடுத்தோம் அதிமுகவுக்கு எழுச்சி பயணத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றது, அதே நீங்கள் என்ன செய்தீங்க, நாங்கள் கேட்டது கரூர் ரவுண்டானா, பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா, அங்கே ஏற்கனவே துணை முதலமைச்சர் பேசியிருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் பேசியிருக்காரு, கனிமொழி அம்மா பேசியிருக்காங்க, பெரிய பெரிய கூட்டம் போட்டு. அந்த இடம் கேட்டால் நீங்கள் அதை புறக்கணிச்சதால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த இடத்த ஏற்றுக்கிட்டோம், ஏதோ மனசு ஏற்றுக்கிட்டோம், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து என்னது, இது ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்கிறாரு, 500 காவலர்கள் இருந்தாங்கன்றீங்க. ஆனால் ஏடிஜிபி சொல்கிறாரு 500 காவலர்கள். அந்த 500 காவலர்கள் யார்? ஒரு எஸ்பி, 3 ஏடிஎஸ்பி, 4 டிஎஸ்பி, 17 இன்ஸ்பெக்டர்கள்,
58 சப் இன்ஸ்பெக்டர் உட்பட சுமார் 500 காவலர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர்? 606 காவலர்கள்ன்றார். அப்போ இந்த வித்தியாசம் எங்கே? 22% கூடுது நீங்கள் சொல்கிற கணக்கில் பார்த்தா. அப்போ 20% எப்படி பிழை வரும்? 1-2 முன்ன பின்னா இருக்கும், அது சொல்லலாம். 20% அதுவும் இல்லாமல் காவலர்கள்ன்றது ரெஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் டியூட்டிக்கு அனுப்புவீங்க, ஆன் டியூட்டி தான் அனுப்புவீங்க. அப்போ இருக்கும்போது எக்ஸாக்ட் ஃபிகர் தானே வரணும். அது கூட்டத்தை சொல்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல, எக்ஸாக்ட். அப்போ அதில் ஏன் முரண்பாடு வருது? ஒரு ஏடிஜிபி பொறுப்பான அதிகாரி ஒரு பதிலை சொல்கிறாரு, ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு பதிலை சொல்கிறாரு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? இதற்கு மேலே செருப்பு வீசியவர்கள் யார்? இது வெளியே வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு? கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. இதை கேட்டால் சிரிப்பாக வருமா இல்லையா? உச்ச நீதிமன்றத்திலேருந்து உள்ளூர் கரூர் வரைக்கும் செருப்பு வீசுற பிரச்சனை தான் இருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் அதே பிரச்சனை தானே. அப்போ நீங்கள் செருப்பு வீசுறதை சாதாரணமாக எடுத்துக்கலாமா? நாளைக்கு அப்போ எந்த கூட்டத்தினாலும் எந்த தலைவர் மேலும் ஒரு செருப்பு வீசினா அதுக்கு வழக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அது கவனத்தை ஈர்க்கிறது கூட எடுத்துருக்கலாம்ல. அப்படி இந்த போல ஒரு மலிவான அரசியலை பண்ணக்கூடாது. இதுதான் முக்கியம். செருப்பு வீசினவங்க யாரு என்னன்னு தெரியல, அதை ஆராய்ச்சி விசாரணை தெரியும். இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய காவல்துறை, அனுபவமிக்க காவல்துறைன்றீங்க நம்ம காவல்துறை, ஏன் அந்த செருப்பு வீசினவரை பிடிக்கல? காணொலி இருக்குது, எல்லாம் பிடிச்சிருக்குமா இல்லையா? அப்போது செருப்பு வீசுகிறாங்க, பாட்டில் வீசுகிறாங்க, தேங்காய் வீசுகிறாங்க, இதெல்லாம் எதுக்காக நடந்தது? இப்போ இந்த கேள்வி வருமா இல்லையா? அது இயற்கையாக கேட்குறாரு. அதுதான் சரி. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு? திமுக மருத்துவர் அணின்னு போட்டு எப்படி ஆம்புலன்ஸோ இல்லை மார்ச்சரி வேனோ எப்படி உள்ளே வருது? அது எப்படி வந்துச்சு? அப்புறம் தண்ணீர் பாட்டிலில் எப்படி முன்னாள் அமைச்சர் பேர் போட்டு வருது? இது கேட்பாங்கல்ல. சரி, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அதுதானே விளக்கம் கொடுக்கணும். அதுதானே சட்டமன்றம். சட்டமன்றத்தில் இந்த கேள்வி யார் தவறு செய்தா, யார் பக்கம் தவறு இருக்குதுன்றத வந்து அது நிதி விசாரணையில் தெரியும், சிபிஐ வழக்கு இதில் தெரியும். உங்கள் மேலே என்ன சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் தெளிவாக வந்து சட்டமன்றத்தில் சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? அவர் காலதாமதமாக வந்ததால் தான் இந்த நிகழ்வுக்கு காரணம்னு குற்றச்சாட்டியே வந்து விஜய் மேலே வைக்கிறார் முதலமைச்சர். இது யாருடைய புள்ளி விவரம்? எந்த புள்ளி விவரத்தில் சொல்லிங்க? ஏதாவது ஒரு விசாரணையிலே தெரிஞ்சுதா? இந்த காலதாமதமாக வந்ததால் தான் இந்த நெருக்கடி, உயிரிழப்பு ஏற்படுது. நம்மளும் எவ்வளோ காலமாக பார்த்துட்டு இருக்கோம், அரசியலில் பொது வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம். எந்த தலைவராவது குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருக்காங்க? வந்ததே இல்லை. இது எல்லா தலைவர்களையும் சொல்லலாம். சோனியா காந்தியிலேருந்து சொல்லி, பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து சொல்லி, இப்போ சமீபத்தில் கூட கலைஞர் கருணாநிதி காலத்துலேயோ இல்லைனா ஜெயலலிதா அம்மா காலத்துலேயோ எல்லாரையுமே சொல்லலாம். ஒரு டைம் சொல்லுவாங்க, இன்னொரு டைமுக்கு தான் வர முடியும் அவங்களால. அது வந்து ஒரு பெரிய காரணமாக நான் சொல்ல முடியுமா? முதல் விஷயம் அது. ரெண்டாவது, நீங்கள் அனுமதிச்ச நேரம் என்ன? 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அனுமதிச்சு இல்லையா? அவங்க 12 மணிக்கு வரேன்னு பிரச்சாரம் பண்ணாங்க, 4 மணிக்கு வரேன்னு பிரச்சாரம் பண்ணாங்க, இல்லைன்னா அதுக்கு முந்தின நாளே வரேன்னு கூட பிரச்சாரம், அது கணக்கு கிடையாது. நீங்கள் என்ன நேரம் கொடுத்தீங்க அந்த நேரத்திற்குள்ளே அவர் வந்தாரா? அதுதானே முக்கியம். நீங்கள் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருங்க, அவர் 7 மணிக்கு வராரு. அப்போ நீங்கள் அனுமதிச்ச நேரத்தில் தானே அவர் வராரு. அந்த அனுமதிச்ச நேரத்துக்குள்ளே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உங்கள் பொறுப்பு தானே. இப்போ இதெல்லாம் வந்து எடப்பாடியார் கேட்குறாரு. அடுத்த கட்டம் என்னது? அவசரமாக எதற்காக பிரேத பரிசோதனை பண்ணீங்க? உடற்கூறு ஆய்வு எதற்காக பண்ணீங்க? போஸ்ட்மார்ட்டம் எதற்காக பண்ணீங்க? 41 உடல்கள் உடனடியாக எதுக்காக ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் பண்ணி? இது உச்சநீதிமன்றமும் கேட்குது. இதற்கான காரணம் என்ன? ஏன்னா இரவில் உடற்கூறு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது 2021. அதில் என்னென்னா அண்டர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன், ஒரு ரேரஸ்ட் கண்டிஷன், ரொம்ப அவசியம், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவசியமாக இருக்கணும். வெறும் சம்மந்தப்பட்ட உறவினர்கள் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் கொடு பாடியை அப்படின்னா எல்லாருமே சீக்கிரம் கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. யார் யார் இறக்குறாங்களோ, யார் யார் சந்தேகம் அவங்க குடும்பம் என்ன செய்வாங்க? நைட்னா கூட பரவாயில்ல எனக்கு கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவாங்களே கேட்டு. அவங்க கேட்டதால் நாங்கள் உடனே பண்ணோம்னா இது ஏற்புடையதா? அப்போது என்ன எமர்ஜென்சி வந்துச்சு? ஏன்னா எதுக்காக ராத்திரியில் பண்ணக்கூடாது அப்படின்னா, சில இப்போ நீங்கள் காயங்கள் வந்து சில காயங்கள் வந்து சூரிய வெளிச்சத்தை தான் பார்க்க முடியும் எதனால் நடந்துச்சு. அப்போ எதற்காக அவசரமாக அந்த கரூர் மாவட்ட இதில் ஆஸ்பத்திரியில்
அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சா? 2 பெஞ்ச் இருந்துச்சுன்றீங்க, 3 பெஞ்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்தோம். நீங்கள் 39 41 உடல்கள் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சா? மருத்துவர்கள், உடல் கூராய்வு நிபுணர்கள் தேவை, ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் தேவை. அதுக்கு எல்லாம் அந்த டாக்டர்ஸ் தான் வந்தாங்களா? அப்போ இன்னும் நான் அந்த பாகங்கள்லாம் எடுத்து வைக்கணும்ல. எல்லா பாகங்களும் எடுத்து வைக்கிறதுக்கு நகம் முதற்கொண்டு தலைமுடி முதற்கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் எப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் அப்பாரட்டஸ் வேணும் உங்களுக்கு. அதை பதப்படுத்தி வைக்கக்கூடிய உங்களுக்கு அப்பாரட்டஸ் வேணும்ல. அதுக்கு குடுவை இருக்குதா? உபகரணங்கள் இருக்குதா? 41 உடலுக்கான உபகரணங்கள் மொத்தமும் அங்கே இருந்துச்சா? எல்லா பாகங்களும் எடுத்து வைக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் இருந்துச்சா? நாளைக்கு தடவியல் கொடுக்கணுமே, நாளைக்கு ஏதோ வழக்குனா அதை பாதுகாத்து வைக்கணுமே, இதெல்லாம் அந்த நேரத்தில் இரவில் உடனே இருந்துச்சா? இதெல்லாம் இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் தேவையில்லை. நாங்கள் டாக்டரை கூட்டு வந்தோம் நீங்கள் சொன்னீங்கன்னா, பெஞ்சை போட்டோன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வசதிகள்லாம் அந்த நீதிமன்ற அந்த மருத்துவமனையில் இருந்துச்சா? இது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நான் சொல்கிறேன். இது போல கேள்விகள் எடப்பாடியார் கேட்கும்போது இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும். இதை விட்டுட்டு 2 விஷயம்தான் அவர் சொன்னது. என்ன விஷயம்? ஒன்று, அவர் லேட்டாக வந்தாலும், விஜய் லேட்டாக வந்தாலும் இது நடந்துச்சு. அடுத்து என்னது? நீங்கள் அவங்களுக்கு கூட்டணி வைக்கிறதுக்காக, நீங்கள் ஆதரவு தேடுறதுக்காக பண்ணுறீங்க. இது என்ன அரசியல்? அப்போது இதை நம்ம திருப்பியும் சொல்லலாம்ல. அப்போது விஜய் எங்கே இந்த கூட்டணிக்கு போயிடுவாரோன்றதுக்காக தான் அவர் ஒழிக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஐடியா பண்ணீங்களான்னு கூட எல்லாரும் கேட்டுடலாம்ல, ஈஸியாக கேட்டுடலாம்ல. அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே திமுக அரசாங்கம் இந்த விஷயத்தில் எதற்காக இவ்வளவு பதட்டம், எதற்காக இவ்வளவு அவசரம்? இரவோடு இரவாக எதுக்கு நீங்கள் ஒரு நபர் கமிஷன் அமைச்சிங்க? அதுக்கு காரணம் சொல்லணும்ல. இது எந்த காரணம்? எடப்பாடியார் கேட்குற ஒரு கேள்வி கூட பதில் வரலையே. எதற்காக இரவோடு இரவாக ஒரு நபர் கமிஷன் அமைச்சிங்க? அதுக்கு ஜிஓ போடல, இது ரெஃபரண்டம் போடல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவியாளர் கொடுக்கல, அவர்களுக்கு அலுவலகம் ஒதுக்கலை, இது எதுவுமே இல்லாமல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கிடையாது. அப்புறம் கால வரையறை என்னன்னு அவங்களுக்கு கொடுக்கல, அப்புறம் அதை எந்தெந்த விஷயத்தில் விசாரிக்கணும் எதுவும் கொடுக்கல. அவங்க அடுத்த நாள் கிளம்பி அங்கே போகிறாங்க. அந்த முன்னாள் நீதிபதி யாரை விசாரிக்கிறாங்க, எதுக்கு விசாரிக்கிறாங்க? அதில் என்னன்னா லைவ்ல வருது, சிலது விசாரணையே லைவ்ல வருது. அவங்களே சொல்றாங்க என்னன்னு, இல்லை அவர் வர்ற வழியில் கை காட்டிட்டு வந்திருந்தாருன்னா இது நடந்திருக்காது. அப்போ விசாரணை எதை நோக்கி போகுது? இந்த அவசரம் எதற்காக காட்டுனீங்க? நீங்கள் போய் நைட்டு போய் பார்த்தீங்க, முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, அது அவர் கடமை, போய் பார்க்குறாரு, அங்கே ஆறுதல் சொல்கிறாரு, தேர்தல் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்கிறாரு, அது வேற விஷயம். அது அவர் கடமை, முதலமைச்சர் செய்கிறாரு. ஆனால் அவசரமாக இரவோடு இரவாக ஒரு நபர் கமிஷன் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? எத்தனை இறப்புன்னு முடிவே வரல இன்னும். அதுக்குள்ளே அவங்களுக்கு 10 லட்சமோ 20 காம்பன்சேஷன் எதுக்காக உடனே அறிவிக்குது? இது எதுக்கு அவசரமா? இது எல்லாமே கேள்விக்குறி ஆகுமா இல்லையா? இதெல்லாம் கேட்கும்போது இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. காவல்துறையின் பக்கம் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடை சீர் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? சிபிஐ விசாரணை எதுக்காக வேணான்னு சொன்னீங்க? இப்போ சிபிஐ விசாரணை நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. ஆனா சிவகங்கை திருபுவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் அந்த கொலை வழக்கில் எதுக்கு சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க? சொல்லுங்க. நீங்க தானே சிபிஐ கிட்ட கொடுத்தீங்க. ஸ்டாலின் ஐயா தானே சிபிஐ கிட்ட கொடுத்தாரு. அது எதுக்கு கொடுத்தாரு சிபிஐ கிட்ட? அப்போ அதுக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இருக்குது, இதுக்கு சிபிஐ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ இது பிரச்சனையை திசை திருப்புற மாதிரி ஆகுமா இல்லையா? இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் எந்த கேள்விகளுக்கும் சட்டமன்றத்தில் பதில் வரல. எல்லாத்தையும் எப்போ எடுத்துக்கிட்டாலும் தூத்துக்குடி சம்பவத்துக்கு தான் நீங்க இப்போ நேர்மையான அதிகாரின்னு தானே அருணா ஜெகதீசனை போட்டீங்க. அந்த அருணா ஜெகதீசன் அம்மா தானே தூத்துக்குடி சம்பவத்தை விசாரிச்சு 17 பேரோடு கொடுத்தாங்க. எஸ்பிலேருந்து டிஜிபி ஏடிஜிபிலேருந்து அத்தனை பேரும் கொடுத்தாங்கல்ல. இவங்க மேலாம் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்தாங்கல்ல. எத்தனை பேர் மேல் நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? கிரிமினல் நடவடிக்கை. அதே சேகேஷ்குமார் யாதவ் அவர்களுக்கு ப்ரமோஷனே கொடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நடவடிக்கையும் கிரிமினல் நடவடிக்கைன்றது நடக்கவில்ல. அதில் கலெக்டர் மேலே மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் இவங்க மேலெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அவங்க பேரெல்லாம் கூட நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ என்னன்னா அதையே நீங்கள் காரணம் சொல்லி தான் 2019 ஜெயிச்சாச்சு. அதை காரணம் சொல்லி தான் 2021 ஜெயிச்சாச்சு. அதை காரணம் சொல்லி தான் 2024 ஜெயிச்சாச்சு. இன்னும் அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு 41 பேர் செத்தாங்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அந்த கதையை பேசிட்டு இருந்தாங்கன்னா இப்போ எடப்பாடியார் என்ன பேசுவார்?
எடப்பாடியார் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமாக என்ன கேட்குறாருன்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. கூட்டம் நடத்துனவங்க பக்கம், இல்லை அது தலைவர் பக்கம், அதே நேரத்தில் அதுக்கு அனுமதி கொடுத்தவங்க பக்கம், இந்த பக்கமும் இருக்கலாம் தவறு. ரெண்டையும் ஆராயுங்க. அவர் சொல்கிறது தான். இப்போ ஆட்சியாளர்கிட்ட அதிகாரம் இருக்குது. ஸ்டாலின் அவர்கிட்ட தான் காவல்துறை. ஸ்டாலின் அவர் தான் ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கீழே இருக்கிற காவல்துறை தான் அந்த கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எல்லாமே அவர் கையில் இருக்குது. அப்போது நீங்கள் விஜயை குற்றம் சொல்கிறீங்க, அதே மாதிரி அவங்க ஆட்களை கைது பண்ணுறீங்க, அதே மாதிரி விஜய் கட்சியை தாவேக்காவை குற்றம் சொல்கிறீங்க. இந்த பக்கம் யார் குற்றம் சொல்கிறது? அதுக்கு தான் எதிர்கட்சி இருக்குது. இந்த பக்கமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத உங்கள் பக்கம் அதிகாரம் கையில் வச்சுருக்கீங்களே, நீங்கள் தானே விசாரணையாக பண்ண போகிறீங்க, உங்கள் பக்கம் இருக்கிற தவறுகளையும் நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு எதிர்கட்சியோட வேலை. அதை தானே எதிர்கட்சி தலைவர் செய்கிறாரு. அப்புறம் அதில் நீங்கள் கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ அதே மாதிரி இந்த சம்பவம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சட்டப்பேரவையில் எடப்பாடியார் பேசுகிறப்ப நடந்திருக்கு. பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே நேரலையை துண்டிச்சிடுறாங்க. அதை நேற்றையுமே நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா நேற்று இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இந்த திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்தாங்க. அதை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என்ன அதிமுகவில் எல்லாருக்கும் ரத்த கொதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டதுமே ஒரு சலசலப்புக்கு உள்ளாயிருக்கு. இதை எப்படி பார்க்குறது? தொடர்ந்து இந்த நேரலை துண்டிக்கிறது நடந்துகிட்டே இருக்கு. இது இந்த சபாநாயகரே, இது நம்ம அதாவது சபாநாயகருக்குன்னு ஒரு மாண்பு மரியாதைன்னு இருக்குது. அது திமுக காலத்திலையும் சில சபாநாயகர்கள் அதை நிரூபிச்சிருக்காங்க. நம்ம பழனிவேல் தியாகராஜன் ஐயா அந்த மாதிரி இருப்பார். பிடிஆர் பழனிவேல் ஐயா வருது, நம்ம இவர் முன்னாள் நிதியமைச்சருடைய அப்பா. அப்படி இருந்த சபாநாயகர்லாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம அதிமுக ஆட்சி காலத்துலேயும் நேர்மையான சபாநாயகர்கள் நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சபாநாயகர் இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் சொல்லலாமா? இது ஏற்புடையதா சொல்லுங்கள். இப்போ இதை தான் வெளியே பேசும்போது எடப்பாடியார் நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எடப்பாடியார் அதுக்கு கோவப்படாமல் எவ்வளோ அழகாக பதில் சொன்னார் பார்த்தீங்களா? நான் ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயியின் மகன். எங்கள் அப்பா அமைச்சராக கிடையாது, எங்கள் அப்பா முதலமைச்சர் கிடையாது, எனக்கு 8,000 கோடிக்கு ட்ரஸ்ட்டில் பணம் கிடையாது எங்களுக்கு. அதனால் நாங்கள் இந்த மாதிரி சாதாரண பஸ்ஸில் தான் போக முடியும், உங்களை மாதிரி சொகுசுலலாம் நாங்கள் வாழ முடியாது. அது தெளிவாக சொன்னார். இப்போவும் சபாநாயகருக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, சபாநாயகர் அதாவது ஒரு இறந்த துக்கம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய மக்கள், நம்முடைய தமிழ் மக்கள் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அதில் 10 குழந்தைகள், அதுக்கு ஒரு எதிர்கட்சி ஒரு அறத்தோட என்ன செய்கிறாங்க, ஒரு கருப்பு பேட்ஜை அணிந்து வராங்க. அதை போய் உங்களுக்கு ரத்த கொதிப்பான்னா அப்போ எடப்பாடியார் என்ன பதில் சொல்கிறார்? ஆமாம், ஏன்னா இந்த 41 மரணத்தில் நீங்கள் அரசியல் செய்கிறீங்களே, அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரத்த கொதிப்பு வரதான் செய்யும். வராமல் எப்படி இருக்கும்? அடுத்து என்ன சொல்கிறார் இன்றைக்கி அவர்? சட்டமன்றத்திலே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சட்டமன்றத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக தேர்தல் வாக்குறுதியில் அவங்க கொடுத்தது 500 நாள், அதாவது வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்கும். 500 நாள் போன சட்டமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் 114 நாள் தான் நடத்திருக்காங்க. 5ல் ஒரு பாகம் தான் நடத்திருக்காங்க. இப்போது 4 நாள் தான் நடக்குது. அப்போது இதில் என்னன்னா, இந்த சட்டமன்ற வரலாற்றிலே இந்த 16வது சட்டமன்றத்தில் அதிகமாக நீண்ட நேரம் பேசி எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீண்ட நேரம் அதிகப்படியாக பதில் சொன்ன ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா சபாநாயகர் அப்படின்னு சொல்றாரு. அமைச்சர்கள் கிடையாது, முதலமைச்சர் கிடையாது. அப்போ எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் அதிகமாக பதில் சொன்னது யாருன்னு பார்த்தா சபாநாயகர் தான், மக்கள் பிரச்சனை கேட்கும்போது அப்படின்னு நம்ம எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அவருக்கு சொல்றது நியாயம் தானே? அப்போது இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு இப்போது அதிலே நேற்றே அவர் கேட்டார், இந்த அக்கறை நைட்டோட நைட்டாக ஒரு நபர் கமிஷன் அனுப்பி அது அடுத்த நாள் காலையில் விசாரணைக்கு போயிட்டாங்க. அவங்க தனியாக உதவியாளர் கூட கிடையாது, யாரும் ஒரு ஸ்டெனோ கூட கிடையாது. ஒரு வாக்குமூலம் கேட்கணும்னா கூட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா கூட ஒரு ஸ்டெனோ கூட கிடையாது. அப்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கிட்னி திருட்டு அதில் நாமக்கல்லையும் இன்னைக்கு வரைக்கும், அதுவும் தறி தொழிலாளர்கள், ஹேண்ட்லூம் வீவர்ஸ், அவங்க கிட்னியை இந்த மாதிரி ஏமாற்றி திருடி இருக்காங்க அப்படின்போது அது விசாரணை கமிஷன் எஸ்ஐடி வச்சாச்சு, நீதிமன்றமே வச்சாச்சு பிரேமானந்த் சின்ஹா தலைமையில். அந்த விசாரணைக்கு நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு கூட போனீங்க, வேணான்னு உச்சநீதிமன்றம் கொடுத்துச்சு. அந்த விசாரணை மாத கணக்காயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் விசாரணை ஆரம்பிக்கும். அதுக்கு எதுவும் இடைக்கால தடையும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும்
அந்த விசாரணை எந்த அளவில் இருக்குது, இன்னி கைது எத்தனை, இப்போ நீதிமன்றம் சொன்ன பிறகு இப்போ 4 நாளைக்கு முன்னாடி 2 பேரை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு வினோதம் பார்த்தீங்களா, 2 மருத்துவமனை, ஒன்று சித்தார் மருத்துவமனை, இன்னொன்று தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை. 2 மருத்துவமனையிலையும் நிறைய சர்ஜரி பண்ணுறாங்க. எல்லா சர்ஜரியும் கிட்னி இந்த மாதிரி திருடி நீங்கள் சர்ஜரி முறைகேடாக பண்ணியிருக்கீங்க, 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு புகார் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த மெடிக்கல் போர்ட்லேருந்து தான் விசாரணை நடத்தி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அந்த சர்ஜரி மட்டும் நீங்கள் பண்ண வேண்டாம், அது மட்டும் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, அந்த ஒப்புதல் மட்டும். இது எப்படி? இது இப்போ ஒரு ஆசிரியர் வந்து ரொம்ப முரட்டுத்தனமானவர்னு வச்சுக்கோங்க, மாணவர்களை கண்டபடி அடிக்கிறார், ஒரு பெரம்பு எடுத்துட்டு வந்து சரியா அடிச்சு ஒரு பையனுக்கு கையே உடஞ்சிருச்சு. இப்போ உடனே போலீஸ் வந்து சொல்லுது, இனிமேல் இந்த ஆசிரியர் பிரம்பை எடுத்துக்கொண்டு வரக்கூடாது, பெரம்பை எடுத்துட்டு வரதுக்கு அவருக்கு சீஸ் பண்ணியாச்சு. இப்படி தானே இது மருத்துவமனையை சீஸ் பண்ணுறது. அந்த ஆசிரியர் வரலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் பெரம்பை எடுத்து வரக்கூடாது. நீங்கள் மருத்துவமனையை சீல் பண்ணியிருக்கணும், இல்லை மருத்துவமனையை நிறுத்திருக்கணும், இல்லை மருத்துவமனையின் உரிமையாளர்கள் அவங்கள கைது பண்ணியிருக்கணும். இது பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒரு 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 பெண்ணுக்கு என்ன செய்திருக்காங்க, கிட்னியை இந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லி அப்புறம் இன்னொரு தடவை பார்த்தா கல்லீரலை எடுத்துருக்காங்க கிட்னிக்கு பதில். அப்போ இதெல்லாம் முழுசு விசாரிக்கணுமா இல்லையா? இதுக்கு தான் எடப்பாடியார் என்ன செய்யறேன்னா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அவங்களும் போது, அதாவது ஒரு அறவழி போராட்டம். அது கிட்னிகள் ஜாக்கிரதை ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அதையும் நீங்கள் இருட்டடிப்பு செய்தீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? சட்டவிரோதமான பொருளையே நீங்கள் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது, அதிமுக ஆட்சி இருக்கும்போது, திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டவிரோதமான பொருள் குட்கா, அதை நீங்கள் சட்டமன்றத்துக்கு எடுத்துன்னு வந்தீங்க. ஆனால் இது வந்து ஒரு அறம் சார்ந்த வழியில், ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வகையில் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், அவ்வளோதான். நீங்கள் கடந்த காலத்தில் எல்லாரும் போட்டு இருந்தீங்கல்ல, ஹிந்தி தெரியாது போடான்னு, அந்த மாதிரி கூட, அதாவது அவமரியாதையாக போடல, கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன தவறு? இந்த அரசாங்கம் வந்து எதை நோக்கி போகிறாங்கன்னா, எதை பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு பதட்டம் இவங்களுக்கு ஏற்படுது. அப்படி இருக்கும்போது 2026 இவங்க பதில் சொல்ல வேண்டிய காலம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அந்த அளவுக்கு மக்களின் குரலாக எல்லா விதத்திலையும் ஒலிக்கிறார். அவர் எந்த அமைச்சர் பதில் சொன்னாலும் அதற்கு கேள்வி கேட்கிறார். மறுபடியும் நீ யார் வேணாலும் பதில் சொல்லுங்க, ரகுபதி ஐயா சொல்றீங்களா சொல்லுங்க, இன்னைக்கு கூட சுப்பிரமணிய பதில் சொல்றாரு, அதுலயும் வந்து என்ன சந்தேகம்ன்றது தெளிவா கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நீங்க பேட்டி அந்த எம்எல்ஏ நேரடியாக கொடுக்குறாரு, நான் இந்த கார் வாங்கணும்னா இவ்வளோ பேர் கிட்னி எடுத்தா தான் வாங்க முடியுன்ற மாதிரி. அப்போ அது மாதிரிலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க சொல்லுங்க? இப்போ அந்த நடவடிக்கை வேணும் இல்லை? எந்த மருத்துவர்கள் அதை ஈடுபட்டாங்க, அந்த மருத்துவமனையோட நிர்வாகம் யார் ஈடுபட்டா, இதெல்லாம் இருக்குது இல்லை? அப்போ மொத்தமும் விசாரணை பண்ணி உடனடியாக எடுக்கணும்ல, அது கொண்டு மாசக்கணக்கு ஆயிடுச்சு இல்லை? இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ போலீஸ் தான் விசாரணை, போலீஸ் விசாரணை விட்டு சிபிசிஐடி கிட்ட ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாருன்னா அந்த போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னா கொடுக்குறாரு. இப்போ எத்தனை சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க? அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வழக்கு, ஞானசேகரன் வழக்கு சிபிசிஐடி கொடுத்தீங்களே, ஏன் கொடுத்தீங்க? காவல்துறை விசாரிச்சிருக்கலாம்ல. அப்போ காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லையா? என்னன்னா இந்த காவல்துறையும் அந்த சந்தேக வளையத்துக்குள்ளே வராங்க, விசாரணை வளையத்துக்குள்ளே வர வேண்டியது இருக்குதுன்னா அப்போ அடுத்த கட்டத்துக்கு கொடுக்குறோம், சிபிசிஐடி கொடுக்குறோம். சரி, சிபிசிஐடி உயர் அதிகாரம் அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வரப்போகிறாங்க ஒரு நிகழ்வில், ஒரு சம்பவத்தில் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐடி கிட்ட கொடுக்கணும். அதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். அதுக்காக அந்த காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லை, சிபிசிஐடி மேல் நம்பிக்கை இல்லை, மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும். அவங்க விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க, சந்தேக பார்வைக்குள்ளே இருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை விசாரணையை கொண்டு வரணும். இப்போ என்னன்னா இது மல்டி டைமென்ஷனல் விசாரணை தேவைன்றதால இதையெல்லாம் தாண்டி சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அஜித்குமார் வழக்கில் சிபிஐ கிட்ட கொடுத்தாருல, அப்போ எதுக்காக கொடுத்தாரா? சிபிஐ வந்து பிஜேபியின் கைப்பாவையா? அப்போ அதுக்காக தான் அஜித்குமார் வழக்கு அங்கே கொடுத்தாரா? எல்லாமே திமுக முரண்பட்டு பேசுறாங்க. அப்போ என்னன்னா அது பயத்தின் வெளிப்பாடு, இல்லைன்னா நிர்வாக திறமை இன்மை, அதோட வெளிப்பாடு. காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு யாருக்குமே தெரியல, அந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதனால இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு முடிவு வந்து தெரியாத வரைக்கும் வந்து மக்கள் அந்த எதிர்ப்பை கொண்டு வருவார்கள்.
இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க மேல மக்களுக்கு அந்த பாசம் பரிவு இருக்கிறது. அதை ஒருமுகப்படுத்த வேண்டிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. வீரத்தை மட்டும் காட்டினா போதாது, விவேகத்தோட திமுகவை பிரதான கட்சி. இப்போ இதையெல்லாம் தாண்டி விஜயும் என்ன யோசிக்கணும்னா, அனுபவம் இல்லைன்றது ஒரு பக்கம், ஆனால் ஒரு கதாநாயகன் இருந்தவர் ஒரு மக்கள் சேவைக்காக வராரு, ஒரு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே வரல. ஆனால் உடுக்கை இழந்தவன் கை போல இடுக்கன் வரும்பொழுதும் யார் உதவினார் யார் எதிரி அப்போதான் தெரியும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் இக்கட்டு வரும்பொழுது தான் நீங்கள் யாரெல்லாம் பழி சொன்னீங்களோ அவங்க கூட அந்த பழி சொல்ல தாண்டி உங்களுக்கு ஆதரவாக நின்றாங்கன்னா அதை யோசிக்கணும். இதை பயன்படுத்தி உங்களை சுத்தமாக அடித்தொடிக்க யார் பார்த்தாங்க, அவங்க தான் பிரதான எதிரி. அப்போ அந்த எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா வீரம் மட்டும் போதாது, விவேகமும் வேண்டும், வியூகமும் வேண்டும். அந்த வியூகத்தை வகுத்தால் தான் பிரதான எதிரியை வீழ்த்த முடியும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரி வரும் நேரம் சார்.